தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நேற்று வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வந்து நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து விஜயனை வந்து கலந்துக்கிட்டாங்க. நேற்று கூட வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி தான் எல்லாருமே ப்ராப்பரா உள்ள விட்டாங்க. ஏன்னா கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து டிவிக்கெல்லாம் எந்த மீட்டிங் வச்சாலும் சரி, ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, இந்த கியூஆர் கோடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க. இது சேஃப்டிக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இது ஓகே தான், சேஃப்டி பர்பஸ் தான் ஃபர்ஸ்ட் மெயின். சரிங்களா? அது மாதிரி வந்து நேற்று குழந்தைங்க கூட கேக் கட் பண்ற மொமெண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அது மாதிரி விஜயனுக்கு வந்து ஐ மாஸ்க் ஒன்று போட்டு விட்டு கேக் கட் பண்ணி பிள்ளைங்கெல்லாம் வந்து கேக் ஊட்டி விடுற மொமெண்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. சரிங்களா? எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த கியூட் மொமெண்ட்ஸை. அது மாதிரி விஜயன்கிட்ட வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அந்த குட்டி குட்டி குழந்தைங்கலாம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து விஜயன்கிட்ட கொடுத்த மொமெண்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் வந்து தளபதி விஜயனை வந்து ஸ்டேஜில் வந்து எல்லாருக்குமே சொன்னாங்க. அதுவும் கியூட் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதில் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்க கவர்மெண்ட்டு சரிங்களா பெண்களுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையே விட்டார். ஏன்னா வந்து இப்போ பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, அதனால வந்து எங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு தான் சேஃப்டி வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து முன்வைக்கும் போது அவர் ஸ்டேஜில் அவர் அப்படி சொல்லும் போது விஜயன் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில. ஏதோ ஒரு லூஸ் டாக் விட்டாரு. ஒரு கெஸ்ட்டாக ஒருத்தர் வந்து பேசினாரு. விஜயனை பற்றி நல்லா புகழ்ந்து தான் பேசினாரு. ஆனால் திடீர்னுட்டு இப்போ இருக்க கவர்மெண்ட்டே வந்து பெண்களுக்கு சேஃப்டியாக தான் இருக்குன்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டார். அது வந்து விஜயனை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில. அது மட்டும் தான் வந்து ஒரு குறையா இருந்துச்சு. மற்றபடி ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடி நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் டிசம்பர் 27 ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க. மலேசியாவில் ரொம்ப கிராண்டாக நடத்த போகிறாங்க. அதை கண்டிப்பாக இங்கேருந்து லைவாக பாருங்கள். சரிங்களா? கடைசி ஃபேர்வெல் ஆடியோ லான்ச் டிசம்பர் 27 அன்றைக்கி வந்து எல்லா சாங்குமே வந்து நம்ம கேட்டுடலாம். சரிங்களா? அது மாதிரி ஒரு பேர் வரலாறு அந்த சாங் இப்போ ட்ரெண்டிங் நம்பரில் 1 இருக்குது. சரிங்களா? யூடியூப்பில் தான் 1 இருக்குது. 24 ஹவர்ஸில் வந்து அது வந்து 20 மில்லியன்ஸ்க்கு மேலே வந்து வியூஸ் போய் ஒரு ரெக்கார்டை வந்து படைச்சிருக்கு அந்த சாங் வந்து. கண்டிப்பாக அந்த சாங்கை வந்து டிசம்பர் 27 வந்து மலேசியாவில் அவர் 70,000 பேர் இருக்கிற க்ரௌடில் அந்த சாங் போடும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக டிசம்பர் 27 ஆடியோ லான்ச்சை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள்.